நாம தர்மப்போ அந்த அறிவே இல்லாமல் ஒரு உண்மையாகவே மிருகம், இதுக்கு நல்லது கெட்டது தெரியாது, அது தப்பு பண்றதுன்னா வேற. ஏண்டா வாலி, இவ்வளவு தர்மம் அதர்மம்னு எங்கிட்டயே பேசினேன் இல்லையா? ராமனுக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு தர்மம் தெரியுமா, ஆனா அவர் ஃபாலோ பண்ண மாட்டாராம். இது எப்படி இருக்கு? அப்போ தர்மம் அதர்மம் வேறுபாடு தெரிந்தவன், என்னையே எதிர்த்து பேசக்கூடியவன், நீ அந்த தர்மத்தை பின்பற்றி இருக்கணும், பின்பற்றல, அதனால அடிச்சேட்டான். அப்போ வாலி தப்பு பண்ணியிருக்கானா? எஸ், வாலியை ஒத்துனுட்டான். ஆமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னா. தம்பியை கொல்ல பார்த்ததோ, தம்பி மனைவி அபகரித்ததோ, ராவணனோடு உடன்படிக்கை மேற்கொண்டதோ தப்பு. அவனை தண்டிக்க ராமனுக்கு உரிமை இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா இக்ஷ்வாக்கு பேரரசுக்கு உட்பட்டவன் அடிச்சுட்டான். அப்போ வாலி ஒரே ஒரு கேள்வி கேட்டான், நீ செஞ்சதெல்லாம் சரியாதான் இருக்கு, அப்புறம் ஏன் மறைஞ்சிருந்து அடிச்ச? நான் பண்ணது தப்பு தானே, நேரா என்ன அடிக்கலாமேன்னா. ராமன் அப்படி திரும்பி லக்ஷ்மணனை பார்த்தான். லக்ஷ்மணன் பதில் சொல்கிறான். அத்தனையும் கம்பருடைய பாடல்கள். லக்ஷ்மணன் வாலியை பார்த்து பதில் சொல்றான். எங்க அண்ணா ஏன் தெரியுமா அவனை மறைஞ்சிருந்து அடிச்சார்? முன்பு நின் தம்பி சரண் புக முறையிலோயை தென்புலத்து உய்ப்பன் என்று செப்பினன், செருவில் நீயும் அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானும் என்றி 80 கருதி எண்ணல் மறைந்திருந்து எய்தலுற்றான். எங்க அண்ணா ஏன் தெரியுமா மறைஞ்சிருந்து அடிச்சார்? வாலி, சுக்ரீவன் உன் காலில் விழுந்தான்டா, உன் தம்பி சுக்ரீவன் உன் காலில் விழுந்தான். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? அவன் சரணாகதியை ஏற்க மாட்டேன்ன, அவன்கிட்ட கருணை காட்ட மாட்டேன்ன. எப்ப நீ சக மனிதன்ட்ட சக ஜீவராசிட்ட நீ கருணை காட்டலையோ, இறைவனின் கருணையை எதிர்பார்க்கும் தகுதியை நீ இழந்து விடுகிறாய். இறைவன் கருணையை நாம எதிர்பார்க்கிறோம்னா, நம்மளாம் சொல்லிக்கிறோம் நான் சரணாகதன், இறைவனையே நம்பி இருப்பவன், பிரபன்னன், இறைவன் கருணையை எதிர்பார்ப்பவன் சொல்லக்கூடிய நாம ஒத்துக்கிறோம். நம்மளை நம்பி வந்தவர்கிட்ட கருணை காட்டுறோமான்னு நினைச்சு பார்க்கணும். நம்மை நம்பி வந்த ஒருத்தர்கிட்ட நாம கருணை காட்டலைன்னா இறைவனின் கருணையை எதிர்பார்க்கும் வாய்ப்பை கூட இறைவன் தரமாட்டானா. இப்ப லக்ஷ்மணன் சொல்றான், வாலி, உன் காலில் விழுந்தான் சுக்ரீவன், அவன் சரணாகதியை ஏற்கல, அவன்கிட்ட நீ கருணை காட்டல, அதுக்கு தண்டனையா ராமன் உனக்கு என்ன கொடுக்க நினைச்சான்னா, தன்னிடம் ராமன் தன்னிடம் சரணாகதி பண்ணும் வாய்ப்பை கூட வாலி உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சான். உனக்கு தண்டனையா ராமன் தன்னிடம் சரணாகதி பண்ணும் வாய்ப்பை கூட வாலியான உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சான். எங்க ராமன் முன்னே வில்லம்போடு நின்று உன்னை தாக்க பார்த்தால் நீ ராமன்கிட்ட சரணாகதி பண்ணி தப்பிக்க பார்ப்பியோன்னு நினைச்சுதான். இப்படிப்பட்ட தப்பு பண்ண உனக்கு, சக மனிதன்ட்ட கருணை காட்டாத உனக்கு சரணாகதி பண்ணக்கூடிய வாய்ப்பை கூட கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் மறைஞ்சிருந்து ராமன் உன்னை அடிச்சுட்டான். லக்ஷ்மணன் சொல்ற பதில்.